இன்னைக்கு நம்ம சேனல்ல 2012 வெளியான வுட் யூ ரேத்தர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம படத்தோட ஹீரோயின் பண தேவைக்காக ஒரு கோடீஸ்வர சைக்கோ கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. அவங்க கூட ஒரு கேம் விளையாடுறா. அந்த கேம்ல அவ ஜெயிச்சாலா, வெளியில வந்தாளா இல்லையா அப்படிங்கறத சொல்ற படம் தாங்க இந்த படம். இந்த பணத்துமிருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை இந்த படத்துல நீங்க முழுசா பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தனும் அப்படி திமிரு காட்டுவானுங்க. சரி, மொக்க போடாம வீடியோக்குள்ள போயிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவ. அது மட்டும் இல்லாம அவனோட தம்பியையும் அவ தான் பாத்துக்கிறா. அவனுக்கு ஒரு காஸ்ட்லியான வியாதியும் இருக்குங்க. இந்த பேக் நியூரோ டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான வியாதி தான் அவனுக்கு இருக்கும். அதை சரி பண்றதுக்கு பல கோடிகள் செலவாகும். ஏழைகளுக்கு தான் இது மாதிரியான வியாதிகள்லாம் வரும் போல. இப்போ திட்டத்திட்ட அவளோட வீடே விற்கிற நிலைமை வந்துருச்சு. அப்பதான் அவன் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு டாக்டர்கிட்ட இருந்து கால் வருதுங்க. உனக்கு நான் பணம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், என்னை மீட் பண்றதுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடவும் இவளும் போறா. அங்க இவ உள்ள போய் உக்காந்தா நல்ல கோட் சூட்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு ஒருத்தன் உக்காந்துருக்காங்க. அவன் சொல்றான், இந்த பாருமா, உன் தம்பியோட மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். அவனுக்கு எங்க இருந்து வேணாலும் ஒரு டோனரை நான் அரேஞ்ச் பண்றேன். அது மட்டும் இல்லாம உன் வீட்டை மீட்டு கொடுக்குறேன், பல கோடிகள் உனக்கு சொத்தை தரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்க, நீ எதுவும் பண்ண வேணாமா, சிம்பிளா ஒரு கேம் இருக்கும், அவங்க கூட ஒரு 7-8 பேர் விளையாடுவாங்க, அவங்க கூட நீ விளையாடணும் அப்படின்னு சொன்னா. அப்ப ஜெயிச்சா இவ்வளவு பணம், தோத்தா அப்படின்னு கேட்டா, தோத்தா நீ ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, நீ பாட்டுக்கு அப்படி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அங்க இருக்கிற கருப்பன் டாக்டரும் சொல்றாங்க, இது மாதிரி என்னோட வாழ்க்கையும் திசை மாதிரி போய்கிட்டு இருந்தது, அப்புறம் சார் தான் என்னோட வாழ்க்கையில பூந்து ஒளி விளக்கை ஏற்றி வச்சாரு அப்படின்னு பில்டப்பா பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் தம்பி கூட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப தம்பி சொல்றான், அக்கா, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வியாதி இல்லைன்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பல்ல, நான் உனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கேன்ல அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. அப்படிலாம் பேசாதடா, நீ எனக்கு தொல்லைலாம் கிடையாது, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், இன்னும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்பதான் முடிவு பண்றா, சரி ஓகே, அந்த கேம்ல போய் விளையாடி நம்ம பணம் ஜெயிச்சோம்னா நம்ம தம்பியை காப்பாற்றலாம்னு முடிவு பண்ணிட்டு நைட்டு அந்த பார்ட்டிக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவளை பிக்கப் பண்றதுக்காக ஒரு காரு வருது. இவளும் கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த மொட்டை தான் கூட்டிட்டு வந்து விடுறான். கூடவே ஒரு ஹேண்ட்ஸம் பாய், ஒரு பரட்டா தலையனும் பேசிக்கிட்டு இருக்கான். இதுல மொத்தம் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ சொன்னா கண்டிப்பா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த பக்கம் அந்த கருப்பன் டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, தான் செஞ்சது தப்பு அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் பணத்தை எடுத்து தூக்கி போடுவான். எனக்கு இந்த பணம் வேணாம்னு சொல்லுவான். ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு தான் எல்லாமே தரேனே அப்படின்னு கொஞ்சம் கோவமா பேச, சரி ஓகே இந்த பணத்தை எடுத்துக்கிறேன்னு அவன் வீட்டில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பணக்கார பயவுள்ள கிளம்பிக்கிட்டு இருக்குங்க. கூடவே அவன் பையனும் இருக்கான். உட்காந்துருக்க தினுசை பார்த்தீங்களா. இந்த பக்கம் ஹீரோயின் மற்ற எல்லாரையுமே டின்னர் பார்ட்டிக்காக கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க பணக்கார சைக்கோ அவன் புள்ள எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கானுங்க போல. அதுல நம்ம ஹீரோயினுக்கு நான்வெஜ் பிடிக்காதுங்க. அவ ஒரு பியூர் வெஜிடேரியன். இல்ல சாரி, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, சாப்பிட முடியாதா இல்ல சாப்பிட பிடிக்கலையான்னு கேட்குறா. இல்ல சாப்பிட பிடிக்கல, நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றப்போ, சரிம்மா இதை பாரு, நீ மட்டும் அதுல இருந்து ஒரே ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நான் $10,000 தரேங்கிறான். திட்டத்தட்ட இந்தியன் மதிப்புல 7 லட்சம் ரூபாங்க. கூட இருக்கிறவங்களும் சொல்றாங்க, ஏமா ஒரே ஒரு பீஸ் தானே எடுத்து சாப்பிடுமா, 7 லட்சம் ரூபாமா அப்படின்னு சொன்னதும் இவளோட பண கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரி வேற வழி இல்லாம அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுறா. அந்த 7 லட்சம் ரூபா பணத்தையும் எடுத்துக்கிறா. இப்போ வயசான ஒரு ஆளை காட்டுறாங்க. அவரு தண்ணி அடிக்காம இருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த பணக்கார சைக்கோ, என்னப்பா தண்ணி அடிக்காம இருக்க, உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்க, இதை பாருங்க, நான் தண்ணி அடிக்கிறதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன், ஸோ நான் தண்ணி அடிக்க மாட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றப்போ, சரி உனக்கு நான் 7 லட்சம் ரூபா பணம் தரேன், இந்த இதுல இருந்து கொஞ்சமா குடிங்கிறான். இல்ல என்னால முடியாதுங்கிறான். 28 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவரால் பேசக்கூட முடியல. சில வழி இல்லாம கொஞ்சமா குடிக்கிறது, அப்புறம் மொத்தமா எடுத்து ஃபுல்லா அடிச்சுட்டு மாட்டையாகிற அளவுக்கு போயிட்டாரு. அந்த பணத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துட்றாங்க. அப்பதான் அவன் எழுந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் விளையாண்டது கேமே கிடையாது, இனிமே விளையாட போறதுதான் கேமு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கலன்னா இப்பவே எழுந்திரிச்சு வெளியில போயிருங்க. ஏன்னா கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருமே வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி எல்லாரும் ஓகே விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் உள்ள இருந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் மாதிரி இருக்குங்க. அதை எடுத்துட்டு வந்து வெளியில வச்ச உடனே நம்ம தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, டென்ஷன் ஆகுறாரு. நினைச்சண்டா இது மாதிரி ஏதோ ஒரு வேலையத்தான் நீங்க பாப்பீங்கன்னு நினைச்சண்டா அப்படின்னு சொல்லி ஓவரா பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவன் ஓவரா பேசினதை பார்த்து பக்கத்துல இருந்த மொட்டை கையில இருந்த கண்ணை வச்சு ஒரே போடுங்க, அவன் சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாரு. மற்றவனையும் கண்ணை வச்சு மிரட்டி உட்காருங்கடான்னு உட்கார வச்சிடறாங்க. இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பரட்டத்தலையனோட தலையிலையும் அந்த வில்லி மாதிரி ஒருத்திருப்பாங்க, அவளோட தலையிலையும் ஒரு பெல்ட்டை மாட்டி விட்டுறானுங்க. இப்போ 15 செகண்ட் வந்து டைமிங்கா.
அதுலேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் போல். அதை வந்து மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கலாம். பரட்டை யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க பொண்ணும் வேணாம் அப்படின்ற மாதிரி பாவமாக மூஞ்ச வச்சுக்கிறா. சரி வேற வழி இல்லைன்னு இவனுக்கு ஷாக்கை கொடுத்துக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளவ வில்லத்தனமாக அப்படியே சிரிக்கிறாங்க. இதுக்காக தான் மூஞ்சா பாவமாக அப்படியே வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இப்போ அடுத்த ரவுண்டு இவளோட தலையிலையும் ஒரு பெல்ட் இருக்கு. இன்னொரு பெல்ட்டை பாட்டியோட தலையில போட்டு விட்டுறானுங்க. போட்டு விட்டுட்டு டைமரை ஆன் பண்ணி 1 செகண்ட் கூட இருக்காதுங்க, உடனே அந்த பாட்டிக்கு ஷாக்கு கொடுத்துட்றாங்க. எவ்வளோ பெரிய வெள்ளியா இருப்பா பாருங்க அவ. அதிர்ஷ்டவசமா அந்த பாட்டிக்கு ஒன்னாகலங்க உயிர் பொழைச்சிட்றாங்க. அடுத்த ரவுண்டு இப்போ போகுது. இப்போ அந்த குண்டனோட டேர்ன் வருதுங்க. அவன் அந்த பாட்டிக்கு ஷாக் கொடுக்கணும், இல்லாட்டி இவனுக்கு இவனே கொடுத்துக்கணும். இவன் வேற வழி இல்லாமல் அந்த பாட்டியை காப்பாற்ற இவனுக்கு இவனே ஷாக்கை கொடுத்துக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த கருப்பன் டாக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு கன்னை எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொருத்தன் அங்கே மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவன் தலையில் மாட்டுறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். சாரி, என்னோட உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஷாக்கு என் உடம்புல பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னால் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஹீரோவுக்கு வேற வழி இல்லாமல் தனக்குத்தானே ஷாக்கு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் தலையில் பெல்ட்டை மாட்டுறானுங்க. நம்ம ஹீரோவோட தலையிலையும் பெல்ட் இருக்குது. இப்போ இவன் கையில் தாங்க அந்த பட்டன் இருக்குது. டைமரை ஆன் பண்ணதும் இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா இவன் உடம்புல ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆனதுனால டயர்டாகி போய் கிடக்கிறான். யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால டைமிங் முடிஞ்சதும் இவனோட உடம்புல தன்னாலேயே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதுங்க. அடுத்து பரட்ட தலையன் தலையில் மாட்டுறாங்க, ஹீரோயின் தலையில் மாட்டுறாங்க. அவன் பரட்ட தலையை சொல்கிறான், இந்த பாருமா உன்னால் தாங்க முடியாது, வேணும்னா என்னோட உடம்புக்கு பாஸ் பண்ணி விட்டுருன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் யோசிச்சுட்டு இவளோட உடம்புக்கு இவளே பாஸ் பண்ணி விட்டுக்கிறா. எவ்வளோ நல்லவளா இருக்கா பாருங்க. சரிம்மா, ரொம்ப நேரம் விளையாண்டுட்டோம், ஒரு சின்னதாக ஒரு கேப் விட்டுக்கலான்னு சொல்லி எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பணக்காரனோட புள்ள வராங்க. அவன் வந்து பேசுகிறான், ஏண்டா நீங்களாம் எங்களுக்கு பண்ணிய மாதிரிடா, அவங்களெல்லாம் வச்சு தாண்டா நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஓவராக பேச அங்கேருந்த மிலிட்ரி ஆஃபீஸர் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடான் அவங்ககிட்ட. அவனையும் அவங்க அப்பனையும் கேவலமாக திட்டுறாங்க. அதே நேரத்தில் அந்த கருப்பன் டாக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு பக்கம் கன்னை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் கேம் விளையாடுறதுக்காக எல்லாம் வந்துடுறானுங்க. ஹீரோயின் முன்னாடி ஒரு சாட்டையை வைக்கிறாங்க, கூடவே நல்லா குத்தூசி மாதிரி இருக்குங்க, அதையும் வச்சுருக்கானுங்க. இப்போ என்ன சொல்கிறானுங்கன்னா, உனக்கு முன்னாடி இருக்கிற சாட்டையை எடுத்து மிலிட்ரி ஆஃபீஸரை அடி, இல்லையா அந்த ஊசி எடுத்து உன் தொடையிலே குத்திக்கோன்னு சொல்கிறான். ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த மிலிட்ரி ஆஃபீஸரே வாண்டடாக சொல்கிறான், இது மாதிரி சாட்டை எடுத்து அடிமா, என்னால் தாங்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால இவ சாட்டை எடுத்து அவன் முதுகில் அடித்தா ஒவ்வொரு அடிக்கும் அப்படியே தோல் பிஞ்சுக்கிட்டு வெளியில் வருதுங்க. இப்போ அடுத்த டேர்னு நம்ம ஹீரோ கிட்ட வருதுங்க. ஒன்று உன் தொடையில குத்து, இல்லைனா அவனை அடி அப்படின்னு வந்ததுனால ஹீரோ சொல்கிறான், தொடையில ஒரு நரம்பு போகுமாங்க, அந்த நரம்புல குத்திட்டோன்னா ரத்தப்போக்கு நிற்கவே நிற்காது, உயிரே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவனும் சாட்டை எடுத்து அந்த மிலிட்ரிக்காரனை அடிக்கிறாங்க. அவனால் தாங்கவே முடியல. எல்லா அடியும் அந்த மிலிட்ரிக்காரனுக்கே விழுகிற மாதிரி கேமை செட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த மொட்டை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு இதுக்கு மேலே அடித்தா கண்டிப்பாக செத்துருவான்ற நிலைமைக்கு போயிட்டான். இப்போ தான் கொஞ்சம் கேமை சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த குரூப்லேயே ஒரு குண்டை இருப்பாங்க. இப்போ அவங்கிட்ட வருது, ஒன்று சாட்டை எடுத்து மிலிட்ரிக்காரனை அடி, இல்லைன்னா ஊசி எடுத்து அந்த கிளவி தொடையிலே குத்திருன்னு சொல்லிடுறான். இதுக்கு மேலே மிலிட்ரிக்காரனை அடித்தா அவன் கண்டிப்பாக செத்துருவான். ஸோ மன்னிச்சுக்கோங்க, உங்கள் தொடையில் நான் குத்திடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே எந்த உணர்ச்சியுமே இருக்காது. சரி பரவாயில்லப்பா குத்துன்னு சொன்னதுனால ஊசி எடுத்து ஒரு குத்திடுறான். குத்துனதுக்கப்புறம் ஐயோ உங்களுக்கு எதுவும் வலிக்குதா அப்படின்னு கேட்டால், நீ முதல்ல குத்துனியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வலியே தெரியலை. ஆனால் அவங்களுக்கு ரத்தப்போக்கு ஆகிட்டு இருக்குங்க. திட்டத்திட்ட சாகிற நிலைமைக்கு போய் அன்கான்சியஸ் ஆகிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த வில்லி இருக்கா பார்த்தீங்களா, அவகிட்ட இப்போ டேர்ன் வருது. ஒன்று இந்த சாட்டை எடுத்து அந்த மிலிட்ரிக்காரனை அடி, இல்லைன்னா ஊசி எடுத்து ஹீரோயினை குத்து அப்படின்னு சொன்னதுனால அவள் யோசிக்கிறா, மிலிட்ரிக்காரனை அடித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா திட்டத்திட்ட அவன் சாகிற நிலைமைக்கு போயிட்டான். ஹீரோயினை குத்துனோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறா. ஏன்னா இவன் வந்ததுலேருந்தே ஜெயிக்கிறதே குறியாக இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட போய் தொடையில தான் குத்தணுமா இல்லை வேற எங்கே வேணா குத்தலாமான்னு கேட்குறாங்க. பாருங்க எவ்வளோ வில்லத்தனம் பாருங்க. அவன் தோள்பட்டைக்கு கீழே எங்கே வேணா குத்தலான்னு சொன்னதுனால கரெக்டாக அவளோட லிவருக்கு குறி வச்சு குத்துவாங்க. லைட்டாக ஸ்லிப் ஆயிரும், ஓரத்தில் குத்திடுவா. அதனால் அவள் உயிர் தப்பிச்சாங்க. அந்த மிலிட்ரிக்காரன் விழுகிறத பார்த்து அந்த சைக்கோ பணக்காரன் புல்ல அப்படியே கெக்க ஒக்கேன்னு சிரிக்கிறாங்க. எவ்வளவு சைக்கோத்தனமாக இருக்காங்க பாருங்களேன். இப்போது அந்த கிளவி செத்துருச்சுங்க. இன்னொருத்தன் அந்த மிலிட்ரிக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இன்னும் ஒரு 2 அடி அடித்தா செத்துருவான். சாகிற நிலமையில இருக்கான். இப்போ டேர்னு அந்த பரட்ட தலையனுக்கு வருதுங்க. ஒன்று ஊசி எடுத்து இவனோட உடம்புல குத்திக்கணும், இல்லைன்னா சாட்டை எடுத்து படுத்து கிடக்கிற அந்த மிலிட்ரிக்காரனை அடிக்கணும். இவன் கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கிறாங்க. எல்லாரும் வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சாட்டை எடுத்து அந்த மிலிட்ரிக்காரனே அடிக்கிறான். அவனும் செத்து போயிடுறாங்க.
இப்போ ஹீரோ சொல்கிறான், நான் சின்னதாக ஒரு டைவர்ஷனை க்ரியேட் பண்ணுறேன், அதுக்குள்ளே எல்லாரும் தப்பிச்சு வெளியில் போயிருங்க அப்படின்னு சொன்னதுனால டக்குன்னு எல்லாம் அடித்து பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. அந்த பணக்கார சைக்கோட புள்ளையும் டேபிளுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இன்னொருத்தனை ஒரு குத்தி ஊசியால் குத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த மொட்டை தலையனை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் பரட்டை தலை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த சைக்கோ பணக்காரனை குத்துறதுக்காக வர்றப்போ டக்குன்னு அவன் கையில் இருந்த கன்னை வச்சு சுட்டு கொண்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை அந்த சைக்கோட புல்லை துரத்திக்கிட்டு இருக்காங்க. மற்ற 3 பேரும் மாட்டிக்கிறாங்க. இங்கே டேபிளில் உட்காந்துருக்காங்க. அந்த விரட்டிட்டு போன அந்த பணக்கார சைக்கோவோட பையன் நம்ம ஹீரோயினை ரேப் பண்ண பார்க்க அதே நேரத்தில் அவள் கையில் வச்சுருந்த அந்த ஊசியை எடுத்து அவனை குத்தி டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டாக்டரும் கன்னோட வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். சூப்பர்மா, இப்படி தாம்மா இவங்களெல்லாம் கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே அந்த மொட்டை தலையை அவன் கன்னை வச்சு ஒரே போடு போட்டுறாங்க. அவனும் செத்து போயிடுறான். இப்போ அந்த பணக்கார சைக்கோவோட புள்ள சொல்கிறான், முதல்ல இவளை சுட்டு கொல்றா அப்படின்னு சொன்னால், இங்கே பாரு, இவளை கொண்டுட்டா உங்கள் அப்பாவுக்கு யார் பதில் சொல்கிறது, உனக்கு நல்ல டாக்டர் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், முதல்ல இங்கேருந்து போ, நான் இவளை கேமுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு கேமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த மொட்டை தலையன்னு சொல்கிறான், பையனுக்கு அடிப்பட்ட விஷயத்த சொன்ன உடனே அவனை பார்க்குறதுக்காக அந்த பணக்கார சைக்கோ போகிறாங்க. திரும்பி வர்றப்போ நம்ம ஹீரோவை கொல்லுவான் அடிப்பான் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன், சாரிம்மா, அம்மா இல்லாத புள்ள கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு கேமு தாம்மா முக்கியம், வா நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு தண்ணி டின்னு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறானுங்க. அந்த கார்டை சூஸ் பண்ணணும். இல்லைன்னா 2 நிமிஷம் அந்த டின்னுக்குள்ளே தலையை விட்டுட்டு மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு அந்த குண்டனுக்கு வருது. அவன் சீட்டாட்டத்திலேயே மூழ்கி கிடக்கிறவன், எப்போ பாரு சீட்டாட்டன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவன். அதனால் அவன் கார்டை சூஸ் பண்ணால் அதில் ஏதோ வெடி மாதிரி வருதுங்க. அதை பார்த்ததுமே மொட்டத்தலையை ஒரு வெடியை எடுத்து அவன் கையில் அப்படியே சுற்றி விட்டுறாங்க. நல்லா டேப்பு வச்சு சுற்றி விட்டுறான். இவனும் சரி ஓகே, வெடிக்காத வெடியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் உயிர் தப்பிக்க வழி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். இவனும் கண்ணை மூடி வெயிட் பண்ணுறப்போ வெடியும் வெடிக்குது. ஆனால் இவனோட கையை அப்படியே செதறுதுங்க. அந்த அதிர்ச்சியிலேயே அந்த இடத்துலையே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாங்க. அடுத்த டேர்னு நம்ம ஹேண்ட்ஸம் பாய்க்கு வருதுங்க. அவனுக்கு கார்டையே சூஸ் பண்ணுறான். ஏன்னா 2 நிமிஷம் யாராலையுமே தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிக்க முடியாது. அதனால் அவனுக்கு கண்ணோட சிம்பிள் போட்டு ஒரு கார்டு வருதுங்க. இப்போ அந்த சைக்கோ சொல்கிறான், உன் கண்ணு நீயே நோண்டி எடுத்துக்க, இதுதான் உனக்கு கொடுத்த டாஸ்க்கு அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு செம்ம ஷாக்கு. வேறு வழியே இல்லைங்க, அவன் உயிரோடு போகணும்னா செஞ்சுதான் ஆகணும். அதனால் அவன் கண்ணை அவனே நோண்டி எடுத்துக்கிறான். அவனும் ஒரு வழியாக தப்பிச்சிட்டான். அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு டேர்ன் வருது. அவள் கார்டை சூஸ் பண்ணாமல் 2 நிமிஷம் தண்ணியில் முங்கி இருக்கேன்னு முடிவு பண்ணுறாங்க. அவளை அந்த மொட்டை தலையை உள்ளே முக்கிடுறாங்க. அவள் ஒரு 1.25 நிமிஷம் கரெக்டாக தாக்கு பிடிச்சிட்றா. அதுக்கு மேலே அவளால் முடியலை. ஒரு 30 செகண்ட் இருக்கப்போ அவனோட தம்பியோட ஞாபகம் வந்துடுது. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த டேர்னு நம்மெல்லாம் எதிர்பார்த்த அந்த வில்லியோட டேர்ன் வருதுங்க. அவள் கார்டையே சூஸ் பண்ணுறா. ஏன்னா அவளால் தண்ணிக்குள்ளே மூச்சடைக்க முடியாது. அதுலேயும் தண்ணியில் முங்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துடுது. ஆனால் 4ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா 4 நிமிஷம் தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. அவளையும் அந்த மொட்டை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் அந்த தண்ணியில் முக்கி அவளால் ஒரு 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியலைங்க. அவளும் செத்து போயிடுறா. அவளோட ஜோடியும் முடிச்சிட்றானுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. கடைசியாக அவன் என்ன சொல்கிறான், இதை பாருங்கள், இப்போவே நீங்கள் போகணுன்னா போகலாம், உங்களை இந்த கேம்லேருந்து விட்டுறேன், ஆனால் நான் 1 ரூபா கூட காசு கொடுக்க மாட்டேன், உன் தம்பிக்கு எந்த செலவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒரு கேம் சொல்லுவோம், 2 சாய்ஸ் தான், ஆனால் என்ன அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு வருதோ அவங்க தான் வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ வெளியில் போயிடலாம், இங்கேருந்து வேணாம், இது கேமே வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவனோட தம்பியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒன்று அந்த ஹீரோவை சுட்டு கொன்னுடு, இல்லைனா உனக்கு சல்லி காசு கிடையாது, இங்கேருந்து வெளியில் போயிரு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு 3 சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி வாயெடுப்பான். அதுக்குள்ளே ஹீரோயின் சுட்டு கொன்னுடுறாங்க. எல்லாரும் அப்படியே ஜாலியாக கைத்தட்டி அப்படியே என்கரேஜ் பண்ணுறாங்க அவளை. சூப்பர்மா, ஒன்றை மாதிரி தாம்மா இருக்கணும், ஒன்றை மாதிரி ஆளுகிட்ட தான் பணமெல்லாம் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே பெரிய பேக் ஒன்று கொடுக்குறானுங்க. நீ கேட்டதை விட அதிகமான பணம் அந்த பேக்கில் இருக்குது, உன் தம்பிக்கு இன்னும் ஒரு 2 நாளில் டோனர் வந்துடுவான், அவனையே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன், ஸோ உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமா இவ்வளோ உனக்கு பண்ணுறனே, எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறா. அவளும் அப்படியே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு தன்னோட தம்பியை பார்க்கலாமேன்னு போகிறப்ப தான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்திங்க. அவன் தம்பி ஆல்ரெடி செத்து போயிட்டான். ஏன்னா இவளுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது, நம்மளால தான் நம்ம அக்கா கஷ்டப்படுறா அப்படின்றதுனால தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு செத்து போயிடுறான். ஹீரோயின் பண்ண எல்லா விஷயங்களும் வீணாக போச்சுங்க. கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண அந்த ஹீரோவையும் கொண்டுட்டா. இத்தோட இந்த படத்தையும் முடிக்கிறானுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.